வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். நம்ம தமிழ் வருட பிறப்பு என்பது ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த தமிழ் வருட பிறப்பு பிரபாவ வருஷம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதுக்கான பலன்கள்லாம் ஜென்ரலாக ஒரு வருஷத்தின் பலன்கள்லாம் கூறப்பட்டிருக்கும். அப்படி சொல்லப்பட்ட அந்த ஒரு சமாச்சாரங்களை நம்ம பார்க்கும்போது இந்த பிரபாவ வருஷம் அதனுடைய தேவதை எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு ஆண்மகன், யங் மேன், கையில் தாமரை பூவோடு நிற்பது போன்றது அதனுடைய தன்மை. அப்போது ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னையா தாமரைன்றீங்களே, எலெக்ஷன்லாம் வருதுன்னு என்ன கேட்காதீங்க. அந்த வருஷத்தோடைய சிம்பிள் அதாக தான் இருக்குது. நான் இதை பற்றி பாலிட்டிக்ஸை பற்றி நீங்கள் என்ன கன்க்ளூஷன் வரீங்களோ அதெல்லாம் உங்கள் சௌரியம். ஆனால் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த வருஷத்தில் ஜென்ரலாக என்ன பேசப்பட்டிருக்குன்னா, ரொம்ப பிரமாதமாக சுபமாக இருக்கும்னு யாரும் சொல்லலை. மழை குறைவுன்றான். மழை குறைவாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? விவசாயம் பாதிக்கப்படும். அப்போ விவசாயம் பாதிக்கப்பட்டால் விலைவாசி உயரும், மக்களுடைய ஒரு ஜீவனமே கஷ்டத்துக்கு உள்ளாகும். கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு காண்பிக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் அமைகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இந்த கிரக நிலவரங்கள் ராகு கேதுவுக்குள் அடக்கமாக வருகிறது. இந்த ராகு கேதுக்குள்ளே அடக்கமாக வருவதால் காலசர்ப யோகம் அப்படிம்பாங்க அதை. அப்போ காலசர்ப யோகம்னா சிம்பிளாக சொன்னால் சைன் கர்வ் மாதிரி, மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் சொல்கிறது. சில நடப்புகள் சரியாக இல்லைத்தான். ஏன்னா எப்போவுமே சூரியன் உச்சமடைவர், அதாவது அதுதான் மேஷராசி, அதுதான் வருட பிறப்பு. 14th ஏப்ரல் மேஷத்துக்குள்ளே அவர் வரார். அது உச்சமான ராசி சூரியனுக்கு. ஆனால் மற்ற கிரகங்களின் அமைப்பை பார்க்கும்போது அந்த மேஷராசிநாதன் 12ஆம் வீட்டில் சனியோடு சேர்ந்திருக்கார். 12 என்பது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே சனியும் செவ்வாயும் கூடும்போது ஏற்கனவே வார் நடந்துட்டுருக்கு, அது போன்ற சூழல்கள் மிக மோசமாக இருக்கிறது. அது ஒரு பக்கம். அதே மாதிரி எபிடமிக்ஸ், தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ். ஆனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எங்கேருந்து வரும்னா நீரினால் ஏற்படும். ஏன்னா அந்த 12ஆம் இடங்கிறது நீரினால் ஏற்படக்கூடிய கண்டேஜியஸ் டிசீசஸ். சில நேரங்களில் மீன் சாப்பிட்டா நல்லதுன்றான், அந்த மீனே வாட்டிய மீன் கேட்குங்களே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சூழல்கள்லாம் தென்படக்கூடிய காலம். மழை குறைவாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மழை பெய்கிறது எப்பவும் பெய்யும், ஆனால் நிலத்தில் பெய்கிறதா இல்லை கடலில் பெய்கிறதா அப்படின்ற ஒரு கணக்கு வருது. அப்போ பெரும்பாலான மழை கடலில் பெஞ்சு வீணாக போயிடும். ஸோ இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருவதால் விலைவாசி ஏற்றம் என்பதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஏற்கனவே எக்கத்தப்பாக போயிட்டுருக்கு விலைவாசிலாம். அப்போ இந்த வருடத்தில் முக்கியமாக நான் இப்போ கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இந்த வருடத்தின் இறுதி வரை, அதை இந்த வருடம்னா நான் சொல்கிறது இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆறுது, இல்லைன்னு சொல்ல. ஜனவரியிலேருந்து கொஞ்சம் பெட்டராகும். ஜனவரி 2027 கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஒரு காலகட்டம் பலவிதமான மனக்லேசங்கள், விலைவாசி ஏற்றங்கள், ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை, கண்டேஜியஸ் டிசீசஸ், இதெல்லாம் காமிக்கிறது. இதெல்லாம் விட மோசம்
கிட்டத்தட்ட மே மாதம் இறுதி வரை இந்த வாருங்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை ஈர்க்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் சனியும் செவ்வாயும் சேர்க்கை. அது மீன ராசியில். மீனம்னா என்ன? கடல். இப்போ பாருங்கள், நான்லாம் இதை பற்றி முன்னாடி பேசும்போது நான் நினச்சேன் ஏதோ இந்த மாதிரி வாரெலாம் வரும், ஆனால் அது சப்மெரீன்ஸ் எல்லாம் அதில் கப்பல் சப்மெரீன் நம்ம நினச்சோம். இப்போவும் இருக்குது அதெல்லாம். ஆனால் கடல் வழி போக்குவரத்து தடைபடுவதால், ஏன்னா இது நடக்கிறது ஒரு வாட்டரி சைன், அது கடல். மீன ராசினா கடல், அங்கே தானே சேர்றாங்க. அப்போ பாருங்கள், வாட்டர்வேஸ் கட்டாகுது. வாட்டர்வேஸ் கட்டாகிறதுனால உலகம் முழுக்க சமைக்க முடியலடாங்கிறான் எல்லாரும். நம்ம குடும்ப தலைவர்கள்லாம் கையில் ஏதாவது ஒரு தொடப்பத்தை கொடுத்தா ஒரு தலைவரை போய் அடிச்சுடுவாங்க, அமெரிக்காவில் இருக்கிற தலைவரை. அந்தளவு கோபத்தில் இருக்காங்க எல்லாரும். ஆனால் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம், காலத்தின் கோலம். எங்கேயோ ஏதோ நடக்கிறதுக்கு இங்கே நம்மளுடைய ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல. இதெல்லாம் நடக்கிறது. சிலதை தவிர்க்க முடியாது. சரி, ரொம்ப மோசமாக இருக்கியா, என்ன பண்ணுறது? இப்போ கொரோனா வந்தது, என்ன பண்ணோம்? எல்லோரும் ஒரு முகமூடி போடணும் போலையே. இது மாதிரி அது அந்த நேரத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அதுதான் நிலை. எப்போவுமே ஒன்று, ஒழுங்கான ஹேபிட்ஸு, தெய்வ நம்பிக்கை, இது நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். இந்த பிரபாவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 6-7 மாதத்துக்கு இப்படி தான் இருக்குது இந்த பிரபாவ வருஷம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சி தான் இந்த ஒரு இதை சொல்கிறேன். மற்றபடி இதாக இல்லை, நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் சில விஷயங்கள் இப்படி இருக்கும்போது நாமும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நமக்கு நல்லது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.